A world's largest astrological community. A complete astrological solution and research center in India. Tamil, Telugu, Malayalam and Sanskrit. சகாதேவர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. நம் வாழ்வில் ஓர் பூர்ண கடாட்சம். எங்கேயும் எப்போதும் சிறப்புடன் கண்டு மகிழுங்கள். ஈரோடிலிருந்து வருகை புரிந்திருக்கும் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் மேடம் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். திருமணம் தாமதம் யாருக்கு? எப்ப ஏன் திருமணம் தாமதம் ஆகுது? அந்த திருமணம் நடப்பதற்கான வழி என்ன? முதல் காரணம் தெரியணும். நமக்கு ஒரு ஃபால்ட் இருக்குன்னா அந்த ஃபால்ட்டை எப்படி சரி அந்த ஃபால்ட்டுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை எப்படி சரி பண்ணணுன்ற வழிகளை தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த முதல் முறையாக இங்கே வந்திருக்காங்க. அவங்க இங்கே வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ அவங்க வந்து பேசும்போது அன்போடு அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். திருவருள் மீனாட்சி வெங்கடேசன், ஈரோடு. இன்று பஞ்சபூத ஜோதிட கருத்தரங்கம். சிவசூரியன் ஐயா அவர்களுக்கும் தம்பி தான், இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஏன்னா ஒரு கருத்தரங்கம் இடத்துல சாதாரண விஷயம் கிடையாதுங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு கரெக்டாக டைமிங் எல்லாம் கொடுத்து அவங்கள பேச வைக்கிறதுங்க விஷயம் வந்து எல்லாத்தாலையும் முடியாது, சரிங்களா? அதற்கான ஒரு நவகிரகம் பஞ்சபூதமும் அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுத்துருக்கு. மென்மேலும் வளர என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும். தாமத திருமணம் ஏன்? இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நிறையா பேத்துக்கு அந்த பிரச்சனை இருக்கு. எப்பங்க எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகும், எப்பங்க எங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆகும், 5 வருஷம் பார்த்துட்டு இருக்கோம், இவ்வளோ வருஷத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கோம், அமைய மாட்டேங்குது. அப்போ ஒரு ஜாதகத்துல உடனே திருமணம் ஆகணும் அப்படின்னாலுமே அதனோட திசாபுத்திகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லக்னம் ராசி ஃபர்ஸ்ட் சஷ்டாசகத்துல இருக்கக்கூடாது. இதுல சுப சஷ்டாசகம் இருக்கு, அசுபமும் இருக்குங்க. அசுப சஷ்டாசகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா திசாபுத்திகள் வந்து நடக்கிற வழியில தான் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுப்பாங்க. அப்ப 2, 7ங்கிறது குடும்பஸ்தானத்தையும் களத்திரஸ்தானத்தையும் ஃபர்ஸ்ட் குறிக்குதுங்க. 2ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான 3ஆம் இடம் வந்து 7ஆம் இடத்திற்கே பாக்யஸ்தானம். அப்ப அந்த திசா புத்தி அமைப்பு இருந்தாலும் உடனே வந்து திருமண யோகம் கூடி வரும். அந்த 2, 7, 3, 9, அப்போ 3ஆம் இடத்திற்கு 9ஆம் இடம், அதையும் நம்ம அங்க பார்க்கணும். இந்த திசா புத்திகள் சிறப்பா நடந்து வருது அப்படின்னாவே அவங்களுக்கு சரியான நேரத்துல திருமண வாய்ப்பு அமைச்சு கொடுக்கும். சரி, தாமதம் ஆகிறதுக்கு இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ படிப்பு, ட்ரைனிங், ஒர்க்கு, வெளியூர்ல வேலை வேணும் அப்படின்னு இவங்களே சில ஆப்ஷனை வந்து கெடுத்துக்குவாங்க. அது விஷயமும் இந்த ஜென்ரேஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. நான் செட்டில் ஆகணும் லைஃப்ல, அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், நல்ல வீடு வேணும், நல்ல வருமானம் வேணும்னு சொல்லி அதை நோக்கி நம்ம குழந்தைங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த 2, 7 சம்பந்தம் திசாபுத்தி வரும்போது கூட அவங்க அங்க தட்டி கழிக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த வாய்ப்பு கைமீறி போயிடுது. எனக்கு வெளியூர்ல தான் வேலை வேணும், ஏன்னா செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. செட்டில்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே 40 வயசுங்கும் போது கண்டிப்பா கிரக சூழ்நிலை அந்த திசாபுத்தி அமைச்சு கொடுக்கும். அந்த 5, 4, 7, 11, 12, 8 இந்த தசாபுத்திகள் சரியான வந்தா மட்டும்தான் சில விபரீத ராஜயோகங்களும் கிடைக்கும். ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்ஸுக்கும் இந்த கிரக சூழ்நிலை கண்டிப்பா வரணும். வந்தால்தான் அவங்க வந்து வாழ்க்கை பயணத்துல சீரோங்கி கரெக்டா வர முடியும். ஆனா இந்த காலத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, எதிர்பார்க்கிற விஷயங்கள் ஃபர்ஸ்ட் மைனஸா இருக்கு. கல்யாணம் ஆயிட்டாலும் குழந்தைகளுக்கும் 14 கூட அதுக்குமே என்ன பண்றாங்க, தடைகள் வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் கிடைக்கலையே சொல்லி அதுக்கு பின்னாடி போற வாய்ப்பையும் இந்த காலத்து பிள்ளைங்க அமைச்சு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த தாமத திருமணத்துக்கு இந்த பாதகாதிபதி எடுத்துக்கலாம், அஷ்டமாதிபதி எடுத்துக்கலாம். அப்போ குடும்பாதிபதியும் களத்திராதிபதியும் ஃபர்ஸ்ட் வந்து 8ஆம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா தாம் தூம்னு திருமணத்தை பண்ணவே கூடாது. இது வந்து கலாட்டா கல்யாணம்னு அர்த்தம். 2 கூடியவர் 7 கூடியவர்கள் 8 கூடிய கிரகத்தோட சேரும் போதோ
இல்ல அஷ்டம ஸ்தானத்துல இருக்கும் போதோ, இல்ல அஷ்டமாதிபதிகளோட பார்வையில இருக்கும் போதோ, இல்ல இந்த 2-7 கூடிய கிரகம் 8ஆம் இடத்தை பார்வை செய்யும் போதோ தாம் தூம்னு கல்யாணம் பண்ணக்கூடாது. இவங்க படி ஏறி போய் பொண்ணு ஃபர்ஸ்ட் பார்க்க கூடாது. அஷ்டமாதிபதி பாதகாதிபதி வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம், சரிங்களா? இந்த கிரகங்களோட இருக்கும்போது வீடு படி ஏறி போய் பொண்ணு கேட்டாங்கன்னா, பொண்ணு ஃபர்ஸ்ட் பாக்குறாங்க பாருங்க, அந்த பொண்ணுக்கு வேற பக்கம் நிச்சயம் சீக்கிரம் ஆயிடும், இவங்களுக்கு டிலே ஆகும். அப்ப கோயில்ல வச்சுதான் பொண்ணு பார்க்கணும். ஏன்னா படிக்கட்டு அப்படிங்கிறது சனி பகவான். படிக்கட்டு அப்படிங்கிறது சனி பகவான். சனி பகவான் தடை தாமதத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் தானே உங்களுக்கு. அதனால இந்த அஷ்டம பாதகாதிபதியோட சாரத்துல பார்வையில வீட்டுல இருக்காங்க, நட்சத்திர பருவத்துல இருக்காங்க, இல்ல இந்த கிரகத்தோட வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் பார்க்கப்படுது, பலமா இருக்கு, திரிகோணாதிபதிகளும் கேந்திராதிபதிகளும் சம்பந்தப்படல, லக்னாதிபதியும் இந்த இடத்திற்கு பலமா இல்லை அப்படின்னா இவங்க படி ஏறி பொண்ணு கேட்க போகவே கூடாது. கோயில்ல வச்சு பொண்ணு பார்க்கணும், சொந்த பந்தம் கூட்டிட்டு போக கூடாது. அவங்க வீட்டுல இருக்க பேரண்ட்ஸ் மட்டும் என்ன பண்ணுங்க, கூட்டிட்டு போய் கௌரவமா பார்த்துட்டு வந்து திருமணத்தை சிம்பிளா கோயில்ல வச்சுக்கோங்க. கல்யாணத்தை சிம்பிளா வச்சு வெத்தலை பாக்குதான் வச்சு என்ன பண்ணுங்க, அழைக்கணும். ஒரு 50 பேர்த்துக்குள்ள இருந்தா போதும். ரிசப்ஷனை கிராண்டா வச்சுக்கோங்க, அது பிரச்சனையே கொடுக்காது. சரி, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 11 அப்படிங்கிறது வந்து நம்மளோட அபிலாசைகள், நிறைய ஆசைகள் சொல்லக்கூடிய இடமும் 11 தான். இந்த 11ஆம் இடம் வந்து பாதகஸ்தானமா யாருக்கு வரும்னு கேட்டீங்கன்னா துலாத்துக்கு மட்டுமே பாதகஸ்தானமா வரும். இந்த சூரியன் செவ்வாயோட சேர்க்கை சொல்லுவாங்க, சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான இல்லற வாழ்க்கை அமையாது அப்படின்னு. அப்ப இந்த சூரியன் செவ்வாயோட சேர்க்கை யாருக்கு பாதிப்பு கொடுக்கும்னா, துலா லக்னம் ராசியா இருக்கு, மகர லக்ன ராசியா இருந்தால் மட்டும்தான் இந்த சூரியன் செவ்வாயோட சேர்க்கை பாதிப்பு அதிகம் கொடுக்குது. அவங்களுக்கு தசாபுத்திகள் கடந்து போயிடுச்சு அப்படின்னாலுமே பாதிப்புகள் கொடுக்காது. தசாபுத்தி நடக்காம எந்த விஷயம் அவங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையில பயன்பட்டு வராதுங்க. அப்ப இந்த துலாத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா 7 கூடிய கிரகம் வந்து 2 7 கூடிய கிரகம் வந்து செவ்வாய், 11 பாதகாதிபதி. சோ இவங்க சேர்க்கை இருக்கக்கூடாது. மகரத்துக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமாதிபதி யாருன்னா சூரிய பகவான். ஏன்னா சுக்கிர வீட்டிலேயே பலவீனம் ஆவார், நீச்சமாகக்கூடிய கிரகம் அவர் தான். அப்ப நீச்சம் ஆட்சி உச்சம் எதுவாக இருந்தாலும் டிகிரி வைஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் நம்ம அங்க பாத்துக்கணுங்க. அப்ப இந்த மகரத்துக்கும் துலாத்து லக்னமா இருந்தாலும் ராசியா இருந்தாலும் இந்த சேர்க்கைகள் அந்த தாமத திருமணத்தை கொடுக்கும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா, கொத்தவாசல்னு ஒரு கோயில் இருக்கு, திருச்சி போங்க, அங்க பூந்தோட்டம்னு சொல்லி ஸ்டாப்பிங்ல இறங்கிக்கோங்க. பூந்தோட்டத்துல இறங்கிட்டீங்கன்னா அங்க கொத்தவாசல் ஆபத்சகா ஈஸ்வரர் சொல்லக்கூடிய கோயில் இருக்கு, பழங்காலத்து கோயில். செவ்வாய் பகவான் அனாதையா இருந்து சூரிய பகவான் எடுத்து வளர்த்த இடம். அந்த இடங்களுக்கு அவசியம் அனுப்பிவிடுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட ஜாதகம் வந்தாலும் சரிங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் ஜாதகம் வந்தாலும் சரிங்க, அந்த கோயிலுக்கு ஒண்ணு பேரண்ட்ஸோட போயிட்டு வரணும், இல்ல கல்யாணம் தம்பதியா அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் சால்வ் ஆகும். என்னென்ன பொருள் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா, துவரம் பருப்பு 1 கிலோ வாங்கிக்கணும், கோதுமை 1 கிலோ வாங்கிக்கணும், ஒரு தாம்பூல தட்டு வாங்கிக்கணும், 3 தேங்காய், 16 பழம் கொண்ட 3 சீப் பழம். அதாவது இந்த 16 வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். ஏன்னா குரு நிவர்த்தி கிரகம் இல்லையா, காலபுருஷனுக்கே பாக்யாதிபதி. அதனால அந்த வாழைப்பழத்துல பாத்தீங்கன்னா 17 பழத்தை வச்சு பிக்க கூடாது, இது எடுக்கும் போதே எண்ணும் போதே 16 பழம் இருக்கணும். அந்த மாதிரி 3 சீப் பழம் வாங்கிக்கோங்க. வெத்தலை பாக்குல காணிக்க வைங்க, ஒரு 1001 501 உங்களால எவ்வளவு சக்திக்கு முடியுமோ அந்த காணிக்க வைங்க, சரிங்களா? அங்க ராஜா சார்ன்னு சொல்லிட்டு ஐயர் இருப்பாரு. இப்ப அவர் பையன் தான் வந்து அங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. பட் அவரோட கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வந்துடும். பட் இல்லை என் நம்பரை கூப்பிடுங்க, அவர் நம்பர் நான் தரேன் உங்களுக்கு நான். ஸோ என்ன பண்ணுன்னா, அந்த இடத்துக்கு போகும்போது அந்த எல்லா பொருளும் கையில வாங்கிக்கோங்க. நல்லெண்ணெய், திரி, தீப்பெட்டி, துவரம் பருப்பு, கோதுமை, 3 தேங்காய், 3 வாழைப்பழ சீப்பு, 3 ஜாக்கெட் பிட் ரெட்ல மட்டும் எடுத்துக்கோங்க, சிவப்பு இதுல மட்டும் நல்ல குவாலிட்டியா எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு மீட்டர்ல 3 ஜாக்கெட் பிட் எடுத்துட்டு அங்க போங்க. பூந்தோட்டத்துல போய் தான் மாலை வாங்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா பொருளும் ஒரு இடத்துல கிடைக்காது இல்லைங்களா, நம்ம அலைய வேண்டி வரும். அப்போ முக்கியமான பொருள் எல்லாம் நம்ம இங்க வாங்கிக்கலாம். பூ மட்டும் எந்த கோயிலுக்கு போறீங்களோ அந்த இடத்துல போய் வாங்குங்க, அது ரொம்ப விசேஷமும் கூட. வாங்கிட்டு அந்த கொத்தவாசல் கோயிலுக்கு உங்களோட ஜென்ம ஸ்டார் வரும்போது, இல்லைன்னா சூரிய பகவானும் செவ்வாய் பகவானோட நட்சத்திரகாலையும் போகலாம். இல்ல உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் உங்களோட ஜென்ம ஸ்டார் வரும்போது ஆக்டிவேஷன் பண்ணலாம்.
இல்ல குரு பகவான் வந்து வளபரி சந்திரன்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்க சந்திரனை குரு பகவான் பார்க்கும் போதும் எடுத்துக்கலாம். இல்ல உங்களோட பாக்யாதிபதி கோச்சாரத்துல உங்க தசாபுத்திநாதர்களை பார்க்கும் போதும் இந்த பலனை நீங்க எடுத்துக்கலாம். அந்த கோயிலுக்கு போய் காலையில 7:30 மணிக்கு அந்த கோயிலுக்கு நீங்க வந்துடணும். மேக்சிமம் 7 மணிக்குள்ள வந்துருங்க. வந்துட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் கொடுத்து தட்டோட நீங்க கொடுத்துடணும். தட்டோட இருக்கிட்ட தாம்பூல தட்டோட நீங்க என்ன பண்ணிடணும், எல்லாமே எடுத்து வச்சு கொடுத்துட்டீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணிடுவாரு. 12 முறை வலம் வரணும். 12 அப்படிங்கிறது நம்ம ராசி கட்டம் தான், வேற எதுவுமே இல்லைங்க. அந்த கோவிலை பிரகாரத்தை 12 முறை வலம் வரணும். எந்த ஒரு கோயிலுக்கு பரிகாரத்துக்காக நீங்க போயிட்டு வரும்போதும் சாப்பிடக்கூடாத 2 பொருள் இருக்கு. இது சாப்பிட்டீங்கன்னா உங்க பரிகாரம் 0 ஆயிடும். அது என்னன்னா, ஆயில் ஃபுட் எடுத்துக்க கூடாது, கேஸ் உள்ள பொருள் எடுத்துக்க கூடாது. ஆயில் ஃபுட் பஜ்ஜி போண்டா டீ காஃபில சாப்பிடும்போது நமக்கு தோணும் சமோசா இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன உங்களுக்கு, நீங்க பண்ணக்கூடிய பரிகாரம் அங்க 0. ஏன்னா சனி பகவான் தான் ஆயில் ஃபுட். அடுத்தது கேஸ், ராகு. இவங்க 2 பேர்த்துக்குமே செய்யக்கூடிய பரிகாரத்தை என்ன பண்ணுவாங்க, சைபர் பண்ணக்கூடிய இது வந்து அவங்க கிட்ட இருக்கு. அதனால எந்த ஒரு பரிகாரத்துக்காக போனாலும் இந்த பொருளை வீட்டுக்கு வர சாப்பிடக்கூடாது. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உங்களோட குலதெய்வ கோயில்ல வீட்லயே அவர் நினைச்சு நீங்க என்ன பண்ணணும், விளக்கு போட்டுடணும். சரிங்களா? விளக்கு போட்டுட்டு நீங்க வந்து அதுக்கப்புறம் தான் கிளம்பணும். எந்த ஒரு பரிகாரத்துக்கு போனாலும் சரி வீட்டில் ஃபர்ஸ்ட் விளக்கு போடணுங்க. சாமி கும்பிட்டுட்டு தான் அந்த பரிகாரத்துக்காக நீங்க கிளம்பணும். இல்ல பக்கத்துல இருக்குனாலுமே முதல் நாளே கோயிலுக்கு கூட போயிட்டு சாமி எல்லாம் கேட்டு வந்துருங்க. ஏன்னா எந்த ஒரு பரிகாரத்தை அந்த சாமி கேட்கும், உன் குளத்துல இருந்து இங்க ஆள் வந்திருக்காங்க, இந்த பரிகாரம் பண்றாங்க, நான் வரம் கொடுக்கட்டுமான்னு சொல்லி அந்த சாமி கேட்கும். குலசாமி சரி குடுன்னு சொன்னா மட்டும்தான் 1 லட்சம் ரூபாய் நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் உங்களுக்கு என்ன ஆகும், சக்சஸ் கொடுக்கும். இல்லைன்னா குலசாமி நீங்க கும்பிடாம போனீங்கன்னா எந்த சாமியும் வரம் கொடுக்காது. சில பேர் குலதெய்வம் தெரியாம இருப்பாங்க. குலதெய்வ வழிபாடும் முன்னோர் ஆசீர்வாதம் எந்த வீட்டுல இருக்கோ தடைகள் எங்கேயுமே அங்க இருக்காதுங்க. திருமணம் ஆகட்டும், குழந்தை பேராகட்டும், வேலை வாய்ப்பாகட்டும், அந்த வீட்டுல அண்டர்ஸ்டாண்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து சிறப்பா இருக்கும். குலதெய்வம் அப்படிங்கிறது குலத்தை காப்பது. அப்ப குலதெய்வம் எங்க குடியிருக்குன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள கிடையாது, அவங்க வீட்டு நிலவாசல்ல தான் குடியிருக்கும். அங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கணும். சரிங்களா? இதுல வந்து உங்களோட 2, 7 கூடிய கிரகம் 5ஆம் இடத்துல இருந்தாவோ, இல்ல 5ஆம் அதிபதியோ சம்பந்தம் இருந்தாவோ, பார்வையோ சேர்க்கையோ பரிவர்த்தனையோ வக்கோத்தமோ எது இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு அந்த அருள் இருக்கும். இப்ப அது 8ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு, இல்ல 8 கூடிய கிரகம் இருக்கு, ஆனா நட்பு வீடா இருக்கு அப்படின்னா நீங்க கும்பிட மாட்டீங்க, ஆனா அவர் அருள் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா குடும்பஸ்தான் 8 என்ன பண்ணுவோம், குடும்பத்தை பார்த்தா உட்கார்ந்துட்டு இருக்கும். நேரடி 7ஆம் பார்வை தானே. ஒரு கிரகம் 8ஆம் இடத்துக்கு போயிடுச்சுன்னா அதனோட பலம் கம்மியா இருந்தாலும் பார்வைக்கு பலம் உண்டு எந்த கிரகங்களுக்கும். அப்ப 2வது பார்வையை பாக்குறாரு. நீங்க போய் கேட்டா வரம் கிடைக்கும், நீங்க போய் கேட்கலன்னா சாமி பாடு சாமி இருக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும், கொஞ்சம் கண்டினியூட்டா நீங்க சாமி வழிபாடு எடுத்துக்கணும். அப்ப இந்த குலதெய்வம் எனக்கு தெரியலீங்க அதுவும் வந்து கேட்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு 12 நாள் விநாயகருக்கு டெய்லியும் தண்ணி ஊத்துங்க. 6 to 7:30 அந்தந்த கிழமை ஹோரையில தண்ணீர் விநாயகருக்கு ஊற்றும் போது 2 விளக்கு போடுங்க. அருகம்பில்லோட கம்பல்சரி அந்த 12 நாளைக்கும் பாத்தீங்கன்னா 12 பூ வைக்கணும். 12 நாளைக்கும் 12 பூ வைக்கணும். சரிங்களா? பூ வச்சு தண்ணீர் ஊற்றி எனக்கு குலதெய்வத்தை எனக்கு காமிச்சு கொடு, யாராவது மூலமாகவோ இல்ல கனவுலையோ கட்டாயம் தெரிய வரும். என் கிளைண்ட் சொல்லியிருக்காங்க, சக்சஸ் ஆயிருக்கு. எங்களுக்கு குலதெய்வம் தெரியாம இருந்தவங்க கூட இந்த நம்பிக்கையா செய்யணும். எந்த ஒரு பரிகாரமும் அவங்க நம்பிக்கை தான். அப்போ ஒரு பரிகாரம் பண்ணிட்டே இருக்காங்க, எங்க சக்சஸே கிடைக்கல அப்படின்னா அஷ்டமாதிபதி பாதகாதிபதியோட சேர்க்கை உங்க 5ஆம் இடத்துக்கு இருந்தாவோ, 2ஆம் இடத்துக்கு இருந்தாவோ, லக்னத்துக்கு இருந்தாவோ, 7ஆம் இடத்துக்கு 11க்கு இருந்தாலும் உங்களோட பரிகாரம் தாமதமா நடக்கும். நீங்க உடனே நமக்கு பரிகாரம் நடக்குமான்னு கேட்டீங்க, உடனே நடக்காதுங்க. உங்களோட பூர்வ ஜென்ம வினை பயன் என்ன, அதுக்கேற்ற மாதிரிதான் எந்த ஒரு பரிகாரத்தையும் என்ன பண்ணுங்க கொடுக்க சக்சஸ் பண்ணி. இப்போ இந்த வழிபாடு எடுத்து நம்ம குலதெய்வத்தை கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இன்னொரு விஷயம், இந்த 11ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதகாதிபதி ஆட்சி பெற்று உட்கார்ந்துட்டார் அப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று உட்கார்ந்த பாதகாதிபதி ஃபர்ஸ்ட் சாரம் வேணும். ஒவ்வொரு கிரகம் பாத்தீங்க அப்படின்னா தன் நட்பு வீட்டுக்கு போகக்கூடிய சார அமைப்பு இருக்கும், அதே மாதிரி பலவீனமாகக்கூடிய கிரகமும் இருக்கும். ஆனா ராசியும்
லக்னமும் கணக்கு எடுத்துக்கோங்க. லக்னத்துக்கு ஒரு கிரகம் பாதகாதிபதியா இருக்கு அப்படின்னா, ராசிக்கு வச்சுக்கோங்க யோகமா இருக்கு, பாக்கியமா இருக்கு, நட்பா இருக்கு அப்படின்னா அது 50% தான் பாதகத்தை செய்யும். இப்போ லக்னம் சிம்மம் எடுத்துக்கோங்க, தனுசு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த சிம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பாதகாதிபதி, ஆனா நட்பு கிரகம் ஃப்ரெண்டு தானே, சூரிய பகவானும் செவ்வாய் பகவான். இன்னொன்னு சிம்மாதிபதி அங்க உச்சமாக கூடியது. அப்ப அங்க செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருந்தாவோ இல்ல அங்க ஒரு கிரகம் இருந்து பரணி 2ஆம் பாதத்தில் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பாதிப்பு. ஏன்னா சூரிய பகவான் 2ஆம் பாதத்தில் நீச்சமடையக்கூடிய கிரகம். பொதுவான காரகத்துவத்துக்குள்ளேயும் அந்த சூட்சுமத்துக்குள்ளேயும் வந்துடணும் நம்ம. சரிங்களா? ஒரு கிரகம் பலவீனம் எப்ப ஆகும்? அந்த வீட்டுல சூரிய பகவான் உச்ச வீடு அப்படின்னா அந்த பரணி 2ஆம் பாதம் நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ சூட்சமமா அந்த வீட்டுல செவ்வாய் பகவானோ வேற எந்த கிரகம் இருந்து பரணி 2ஆம் பாதம் இருக்குன்னா தன்னைத்தானே இழக்கக்கூடிய வாய்ப்பு அந்த கிரகம் ஏற்படுத்தி கொள்ளும். சரிங்களா? அப்போ அடுத்த விஷயம், இந்த சிம்மத்துக்கு பாத்தீங்கன்னா யோகாதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான். தனுசு ராசிக்கு பாத்தீங்கன்னா இவர் தான் பாதகாதிபதி. யாருங்க? புதன் தான் பாதகாதிபதி. அப்போ ஒரு லக்னத்துக்கு யோகாதிபதியா வரக்கூடிய கிரகம் ராசிக்கு பாதகமா வந்தாலும் அதிகமா பாதகத்தை பண்ணாது. ஏன்னா சூரிய பகவானை புதன் ரொம்ப பிடிக்கும். சிம்மத்துக்கு புதன் பகவானை ரொம்ப பிடிக்கும். அவர் எங்க இருந்தாலும் கொடுப்பார். ஒரு கிரகத்தை நட்பு கிரகமா இருக்கு அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா தன்னோட வீரியத்தை குறைச்சிக்கும். அதுக்கான வழிபாடு முறையை நம்ம சிறப்பா எடுத்துக்கணும். அதுவும் ஒரு கிரகம் நம்ம கொடுக்க காத்துட்டு இருக்குன்னா அதுக்குண்டான வழிபாடு முறையை நம்ம எடுத்தா மட்டும்தான் கொடுக்கக்கூடிய பலனை நம்ம என்ன பண்ணுங்க கிடைக்கிற மாதிரி நம்ம கிடைச்சிட்டே இருக்கும். அதையும் நம்ம அங்க பார்த்துக்கணும். இப்ப 11 இருக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டிகிரி வைஸ் பார்த்துக்கோங்க. ஒரு பொதுவா வந்து பாதகாதிபதியா இருந்தாலும் கூட அந்த திசாபுத்தி காலங்கள் தான் உங்களுக்கு பாதகத்தை பண்ணும். இது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவங்க அந்த பாதகாதிபதி ஆட்சியா இருந்தாலும் சரி, உச்சமா இருந்தாலும் சரிங்க, எந்த லக்ன ராசியா இருக்கட்டும், இவங்களுக்கு பொண்ணு கொடுக்குறீங்கன்னா ஒரு பையன் வீட்டுல கொடுங்க. அதே மாதிரி மாப்பிள்ளைனாலும் ஒரு பையன் வீட்டுல பொண்ணு கொடுங்க. இந்த பையன் பொண்ணு மட்டும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபேமிலி இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு குடும்பம் தலைஞ்சதுன்னா ஒரு குடும்பம் தலையாது. ஒரு ஜாதகம் வருது, பாதகாதிபதி ஒண்ணு லாபம் உட்கார்ந்துட்டாரு, லாபத்துல திருமண யோகம் வந்துருச்சு, ஒரு பொண்ணா கொடுங்க, ஒரு பையனா கொடுங்க. இந்த 18 வருஷம் ஆய்வுக்குண்டான கருத்துக்களை எனக்கு என்ன தெரியுமோ அந்த கருத்துக்களை மட்டும்தான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கு. நோட்ஸ்லயோ புக்ஸ்லயோ யார் சொல்லி கேட்டோ நான் இங்க பேசவில்லை. என்னோட அனுபவ ஆய்வு கருத்துக்கள் மட்டுமே. ஒரு ஜாதகத்தில் லாபாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பாதகாதிபதியாக இருக்கா அப்படின்னா ஒரு பையன் ஒரு பொண்ணு வீட்டுல தான் நீங்க கொடுக்கணும். 2 பையன் வீட்டுல கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு குடும்பம் தலையும் ஒரு குடும்பம் தலையாது. அதையும் அங்க நம்ம அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப அஷ்டமத்துக்கு வரலாம். இப்ப 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் சொல்லிட்டோம், நம்ம வந்து அதிகமா கூட்டங்களை கூட்டக்கூடாது. வந்து கலக உண்டான விஷயத்தை ஏற்படுத்தும். அது செவ்வாய் பகவானோ ராகு பகவானோ கேது பகவானோ உங்களுக்கு இந்த கிரக அமைப்புல வந்து தசாபுத்திகள் கோச்சாரத்துல வருது, இல்ல சந்திப்பு இருக்கு, இல்ல இந்த சாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க, 8ஆம் இட பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அங்க தேவையில்லாத ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இல்லாம அங்க திருமணம் நடந்து முடியாது. சரிங்களா? அப்ப அவங்க என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை இருக்கு ஆனா அமைச்சாச்சுன்னா ஃபர்ஸ்ட் விஷயம் கூட்டத்தை கூட்டக்கூடாது, சிம்பிளா கல்யாணத்தை பண்ணிக்கணும். ரிசப்ஷனுக்கு திருமண வரவேற்பு அழைப்புதல் பத்திரிக்கை தான் அடிக்கணும் அவங்க. அதையும் அவங்க பார்த்துக்கோங்க. இப்ப அடுத்த விஷயம், இப்ப செவ்வாய் பகவான் எடுத்துக்கோங்க, மிதுனத்துல இருக்கார். மிதுனத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 பத்திரிகை அடிக்கணும். நீங்க 10 பத்திரிகை அடிக்கணும். அது நீங்க எந்த லக்னம் எந்த ராசியா இருக்கட்டும். செவ்வாய் பகவான் மிதுனத்துல இருக்காரு. ஏன்னா புதன் பகவானுக்கு செவ்வாய் பகவான் பகை. செவ்வாய்க்கும் புதனுக்கும் என்னைக்குமே வந்து செட் ஆகாது. சரிங்களா? அப்ப மிதுனத்துல செவ்வாய் இருக்காருன்னா அங்க 6-11 வேலை செய்யும். ஏன்னா அந்த மிதுன வீட்டுக்கு 2ஆம் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அவர் நீச்சம் அடையக்கூடிய கிரகம். ஆயில்யம் 2ஆம் பாதத்துல உச்சம் அடைவார். அப்ப இந்த வீட்டுக்கு பத்தி 8ஆம் வீடா வந்துடும் செவ்வாய். அப்ப என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 பத்திரிகை அடிக்கணும். பேர் மாறிடுச்சுங்க, டிகிரி மாறிடுச்சுங்கன்னு சொல்லி அந்த 10 பத்திரிகை வாங்கி கிழிச்சு போட்டுரும். 2வது மறுபடியும் பத்திரிகை அடிக்க நீங்க கொடுக்கணும். இதை எப்பவும் மறந்துடாதீங்க. மண்டபம் ஃபர்ஸ்ட் புக் பண்ணணும், கேன்சல் பண்ணிட்டு 2வது திரும்பவும் நீங்க என்ன பண்ணணும், புக் பண்ணி தான் திருமணத்தை செய்ய வைக்கணும். இப்ப அடுத்து கன்னி செவ்வாய். இந்த கன்னி செவ்வாய் பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு 9 வயது சிறுமி, 9 வயது சிறுமி தான் புதன் பகவானே குறிக்கும். அந்த குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா
நல்ல பட்டுப்பாவாடை நல்ல அலங்காரம் பண்ணி மேடையில உட்கார வைக்கணும். ஐயரு கையால மாங்கல்யத்தை கொடுத்து கட்டக்கூடாது. ஏன்னா இந்த கன்னி செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா புதன் பகவான் பாதகாதிபதியா இருக்கிறதுனால 11ஆம் இடத்துல உச்சமாகறதுனாலையும் இந்த இடத்துல அஸ்தம் இயங்கிட்டு இருக்கு. ஏன்னா கண்ணியில எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அவங்க ஃபேமிலிக்குள்ள பாத்தீங்கன்னா 2 தரமான வாழ்க்கை இருக்கும். 2 திருமண வாழ்க்கை அவசியம் கட்டாயம் இருக்கும். அது எந்த கிரகம் வேணா இருக்கட்டும். அப்ப இவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா அந்த ஏன்னா குரு வந்து இங்க பாதகாதிபதியாகவும் 11ல உச்சமாகறதுனாலையும் 5 நீசமாகறதுனாலையும் இந்த பொதுவான வந்துருங்க காரகத்துக்குள்ளார. ஏன்னா அங்க சுக்கிர பகவான் நீசம் அடைகிறார் அந்த கன்னி வீட்டுக்குள்ளார். அப்ப 2-9 கூடிய குடும்பாதிபதியும் பாக்யாதிபதி அங்க பலவீனமாகிறார். சோ அதே உத்திரம் 4ஆம் பாதம் விரையாதிபதியோட சாரத்துல போய் உச்சம் அடைகிறாரு தனக்கு 7ஆம் இடம் பாதகஸ்தானத்துல. அதனால ஒரு குழந்தைய உட்கார வச்சு மாமாட்ட கொடுத்துருமான்னு சொல்லி அந்த குழந்தை கையில தாலியை கொடுத்து கட்ட வச்சிரும். ஐயரு கையா தான். ஐயருனா யாரு? குரு தானே உங்களுக்கு. ஐயர் யாருங்க? குரு தானேங்க. அதனால அங்க பாதகம் அழகா இயங்கும். 11ஆம் இடம் ஆரம்பிச்சிடும். அந்த இல்லற வாழ்க்கையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐயரு கையால கொடுத்து கல்யாணம் பண்ண நிறைய கிளைஸ் ஜாதகம் பார்த்துட்டு கன்னி செவ்வாய் பாதிப்புல கட்டாயம் இருக்குங்க. இதையும் நீங்க மறந்துடாதீங்க. ஒரு தாமத திருமணம் ஆகுதுன்னா இந்த கன்னி செவ்வாயும் மிதுன செவ்வாய்க்கு ரொம்ப சிறப்பு. 32 வயசுக்கு மேல பையனுக்கு கல்யாணமான எந்த விதமான தோஷமா இருந்தாலும் யோகமாகும்னு சொல்லி ஒரு பொதுவான ரூல் இருக்கு நமக்கு. இப்ப அடுத்து டைம் வேற ரொம்ப கம்மியா இருக்கு சரிங்களா. அப்ப இந்த ராகு கேது கூட சம்பந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1 7 2 8 இப்ப கோச்சாரத்துல எடுத்துக்கோங்க. ரிஷபத்திலையும் உங்களுக்கு மேஷத்துலயும் ராகு கேது பயணம் பண்ணிடுது. எத்தனை டைவர்ஸ் ஆச்சு உங்களுக்கு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன வீட்லயும் கண்ணிலையும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி உங்களோட ஜென்ம லக்ன ராசியில 2ஆம் இடத்துல இப்ப சிம்மத்துக்கு பார்த்து 2ல வந்து கேது இருக்காரு. கும்பத்துக்கு 2ல ராகு இருக்காரு. உங்க தசா புத்தி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ராகு திசையோ கேது திசையோ புத்தியோ போயிட்டு இருக்கு அப்படின்னா திருமணம் மெதுவா பண்ணுங்க. ஏன்னா உங்க ஜனகால ஜாதகத்துல நீங்க பிறக்கும் போது ராகு கேது தோஷம் இல்லாமல் இருந்தாலும் கூட இன்றைய காலகட்டத்துல உங்க லக்ன ராசிக்கு அந்த 1 7 2 சம்பந்தம் வரும்போது உங்களுக்கு தசா புத்தி நடக்குது. இல்ல ஒரு 2 கூடிய கிரகமோ 7 கூடிய கிரகமோ 9 கூடிய கிரகமோ ராகு சாரத்தில் இருக்கு, ராகுவோட பார்வையில இருக்கு. உங்க லக்னம் ராசியும் உங்க ஜனகால ஜாதகத்தோட பார்வையில ராகு கேது பாக்குறாங்கன்னா இதற்கு பெயர் கிரகண தோஷம். அதனால திருமணத்தை பொறுமையா பண்ணுங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடக லக்ன ராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனி போயிட்டு இருக்கு. அஷ்டம சனியோட இந்த டைமும் கேது பகவான் தசா புத்தி காலங்களும் திருமணத்தை சிறப்பு தர்றது கிடையாதுங்க. திருமணத்துக்கு சிறப்பான அஷ்டம சனி காலங்களும் உங்களுக்கு கேது பகவான் தசா புத்தி காலம் திருமணத்தை நடத்தி வைக்காதீங்க. ஏன்னா கேது வந்து சன்னியாசி, ராகு தான் சுகவாசி. இங்க அதையும் இப்ப கன்னிக்குள்ள பாத்தீங்கன்னா கேது வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. தசை நடக்குதா, கேது திசையோ கேது புத்தி போயிட்டு இருக்கா, அமைதியா 1.5 வருஷம் இருந்துக்கோங்க. கல்யாணத்தை பத்தியே பேசாதீங்க, அமைதியா இருங்க. விநாயகர் அகவல் படிங்க. அப்போ சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு வருவார். சனி வக்ரவதி 6ஆம் இடத்துக்கு வருவாரு. 6ஆம் இடத்தை என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு 12ஆம் இடத்தை பாப்பா சனி பகவான். அவர் யாரு? 5 6 கூடிய கிரகம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம் உங்களுக்கு. குலதெய்வ கோயிலை எப்பெல்லாம் நீங்க கோரிக்கை வச்சு நிவர்த்தி பண்ணாம இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தை நிவர்த்தி பண்ணி ஆகணும் நீங்க. ஏன்னா 5 கூடிய வக்ரத்துக்கு 6ல போய் உட்கார்றாரு. 5ஆம் இடம் வந்து அந்த ஸ்தானம் 12ஆம் இடம் ஆகுது. உங்க குலதெய்வ கோயில் இப்ப நீங்க ஸ்ட்ராங் பண்ணணும். கன்னி ராசியில பிறந்தவங்க இந்த காலகட்டம் திருமணத்தை பண்ணாதீங்க. அப்ப சிம்மத்துக்கு 2ஆம் இடத்துல கேது இருக்கு. தசா புத்தி நடக்குதா 1.5 வருஷத்துக்கு அமைதியா இருங்க. அது மெயின் கேது பகவானோட தசா புத்தி காலங்கள் மட்டும்தான். ராகு மகா தசா புத்தி காலங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருமண வாழ்க்கை பிரச்சனை தர்றது இல்ல. ஒண்ணு ஊர் விட்டு ஊர் வந்துருவாங்க சரிங்களா. இல்லைன்னா அவங்க வேற ஊருக்கு ஒரு 150 200 கிலோமீட்டருக்குள்ளதான் நீங்க டிராவல் பண்ணி போற மாதிரி தான் அந்த ராகு காமிச்சிடணும். நீங்க பக்கத்திலேயே கொடுத்துட்டீங்கன்னா பொசுக்கு வீட்டுக்கு வந்துருவாங்க கோச்சுக்கிட்டு. அங்க அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாயிடும் சரிங்களா. எனிவே நிறைய கருத்துக்கள் இருக்கு, பேசிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் வாய்ப்புகள் தந்தமைக்கு பிரபஞ்சத்திற்கும் சிவசிவர்களுக்கும் நன்றிகள் கூறி பாராட்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.